வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழகத்தில் லோக்சபா தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எல்லாமே நிறைவடைந்து சில வாரங்கள் ஆனாலுமே இந்த கட்சிகள் அவர்களுடைய தேர்தல் சம்பந்தமான அந்த சூடு அப்படின்றது இன்னும் குறையாமல் இருக்குது அப்படின்றதான் பார்க்க முடியுது. அண்ட் என்ன அப்படின்னா, அதிமுக இந்த எலெக்ஷன் வேலைகள் எல்லாமே எப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குதான். அது அவரை கொஞ்சம் வருத்தத்தில் ஆழ்த்தியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே போன எலெக்ஷனில் அதிமுகவுக்கு பெருமளவில் கூட்டணி சேரலை. அவர் பிஜேபியை விட்டு வெளில வந்ததுக்கப்புறமா ஒரு வலுவான கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாரு. வலுவான கூட்டணி அப்படின்னு சொல்லும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, இன்னும் தமாக போன முறை இருந்ததில் பாஜகவை மட்டும் கழட்டி விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே தன்னுடைய கூட்டணியில் இணைத்தரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள், அது கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம், விசிகாவாக இருக்கலாம், இவர்களும் நம்மோட சேருவாங்க, திமுக அலையன்ஸில் போட்டியிட்டார்கள் அப்படின்னா அவர்களை விட நம்ம கொஞ்சம் அதிகமான சீட் கொடுத்து நம்ம கூட்டணியில் இணைத்தரலாம் அப்படின்ற மாதிரி பிளான்லாம் பண்ணார். ஆனால் பெருமளவில் அந்த பிளான் சக்ஸஸ் ஆகலை. அவரோட தேமுதிக மட்டும்தான் சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய கட்சியை இணைந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கூட அவரோட இணையலை. ஸோ அது ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கடுத்தது அதிமுக சார்பில் வேட்பாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், இந்த மாதிரியான ஆட்களை நிறுத்தி ஒரு தெரிஞ்ச ஃபேஸாக நம்ம களத்தில் இருக்கணும் அப்படின்னா அது நமக்கு ஓரளவு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சாரு. அதுலேயுமே நிறைய பேர் போட்டியிடுறதுக்கு தயக்கம் காட்டினாங்க. அப்படின்றதுனால வேறு வழியே இல்லாமல் நிறைய பணம் வைத்திருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ், நிறைய பேர் பெரும் பணம் வைத்திருக்கக்கூடிய நபர்களை வேட்பாளர்களாக நியமித்தார். ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழிக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களுக்கு தான் சீட் கொடுத்துருந்தார். ஆனாலுமே அந்த எலெக்ஷன் டைம் நடந்துட்டு இருக்கும் பொழுது மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்கும் பொழுது தலைவரை நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே ஒரு பெரிய ஹோப் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவராகவே இறங்கி தனியாளாக பிரச்சாரமும் செய்தார். அது ஓரளவு கை கொடுத்துருக்குது அப்படின்றதும் பார்க்கப்படுது. ஆனாலுமே பூத் ஏஜென்ட் வரைக்குமே சரியான வேலை செய்யலை. கடைசி நேரத்தில் நிறைய முயற்சிகள் செஞ்சு பார்த்துமே பூத் ஏஜென்ட் கூட ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் போயிருக்குதான். பூத் ஏஜென்ட் அவங்க காலையில் 11 மணிக்கு மேலே பூத்லேருந்தே ஆளை காணோம் அப்படின்னும், சாயங்காலம் 4:30 மணிக்கு தான் திருப்பி போனாங்க. அந்த கேப்பில் என்ன நடந்தது அப்படின்றது தெரியல. இந்த சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்க நிறைய பூத்தில் நடந்திருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்களாம். குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு தென்சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவருடைய பையன் நிற்கிறாரு. ஸோ அவர் டேரெக்டாக நிறைய ஆவணங்களோடு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சில விஷயங்களை கொடுத்துருக்கிறாராம். ஸோ என்னுடைய தொகுதியில் என் பையன் தோத்தார் அப்படின்னா அந்த தென்சென்னை தொகுதிக்குட்பட்ட 4 மாவட்ட செயலாளர்கள் இவர்கள் தான் காரணமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாராம். ஸோ இதே மாதிரியான ஒரு நிலைமை தான் பல பகுதிகளிலையும் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இதனால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அப்செட்டில் இருக்கிறார் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஸோ நம்ம கூட இருந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஹோப் கொடுத்துட்டு கடைசியில் நம்மளை இந்த மாதிரி தனியாக விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயும் கொஞ்சம் கடுப்பில் இருக்கிறாதான். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா சரியாக செயல்படாத தோல்வியடைந்த பகுதிகளில் மாற்று நடவடிக்கைகள், கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாராம். இதற்கெல்லாத்துக்கும் மேலே பாஜக விட்டு நம்ம வெளில வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய அட்வைசஸ்லாம் சொல்லிட்டு கடைசியில் காணாமல் போனாங்க சில பேர் இருக்கிறாங்க. அவங்க மேலேயும் செம்ம டென்ஷனில் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரியும் பார்க்கப்படுது. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா ரிசல்ட்டை பொறுத்து இந்த அலையன்ஸில் கூட சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இதுதான் ரீசெண்டாக ஏடிஎம்கேவினுடைய தரப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டை நம்ம பார்க்க முடியுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.